ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் தான் சொல்லித்தர போகிறேன். என்னோடய சேனலில் ஏற்கனவே நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ நான் போட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு யாருமே அந்த வீடியோ ஃபுல்லாகவும் பார்க்கல, எனக்கு சப்போர்ட்டும் பண்ணல. அதனால் அந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் என்னுடைய வாட்ஸ்அப் கேட்டிருந்தாங்க, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ போடுங்க சிஸ்டர், நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோ மறுபடியும் நான் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு எல்லாருக்கும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னுடைய ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. அது என்னென்ன வீடியோன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் அப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ பாருங்கள், என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஃப்ளவர் ஃபேப்ரிக் பெயிண்டிங், டோரேமான் ஃபேப்ரிக் பெயிண்டிங், பாருங்கள் ஒரு பேர்டு வர ஃபேப்ரிக் பெயிண்டிங், இது பிளெண்டர் ஃபேப்ரிக் பெயிண்டிங், இந்த ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் பாருங்கள். இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கெல்லாம் நான் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பார்க்காதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ ஃபுல்லாகவே பிகினர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அவங்க ஈஸியாக எப்படி கற்றுக்கலான்னுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு நைட்டியில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்ணலாம் தான் ஈஸியான முறையில் நான் சொல்லித்தர போகிறேன். இப்போது அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நைட்டி, ப்ரஷ், ரவுண்ட் அண்ட் ஃப்ளாட் ப்ரஷ், ஃபேப்ரிக் கலர்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா நீங்கள் 3D அவுட்லைனரும் யூஸ் பண்ணலாம். ரிங்கு சைஸ் 10. இது பீச் கலர், ஃபேஸுக்காக பீச் கலர் எடுத்துருக்க ஒரு பென்சில். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். இப்போ பாருங்கள், இந்த நைட்டி 4 இயர்ஸ் பேபியோட நைட்டி. இது நான் ஜஸ்ட்டு ஒரு கிளாத் என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்தது, அதில் நம்ம நைட்டி தைக்கலான்னு சொல்லிட்டு நான் நைட்டி தச்சு இருக்கேன். இதில் என்ன பண்ணலாம் பார்க்கும்போது ப்ளைனாக இருக்குது. ப்ளைனாக இருக்கும் போது இது லுக்கு நல்லாவே இல்லை. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எனக்கு வந்தது. ஸோ அது ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் பண்ணலாமான்னு பார்த்தேன். சரி வேண்டாம், ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணால் இந்த நைட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டால் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படம் வரையணுமோ அதை நீங்கள் ஃபோனில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த ரிங்கை வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு அது மேலே நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணணும். அது நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த நைட்டியில் நான் அழகாக ஒரு வரைஞ்சிட்டேன். நான் டோரா கார்ட்டூன் வரைஞ்சிட்டேன். இப்போ இதில் எப்படி ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணலான்னு இப்போது இந்த துணி, இந்த கிளாத்துக்கு கீழே நான் இன்னொரு கிளாத் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கலரிங் பண்ணும் போது இந்த பேக் சைடு கிளாத்லேயே அந்த பெயிண்ட் விழும். அதனால் அதை நம்ம இக்னோர் பண்ணதுக்காக நான் இதுக்கு நடுவில் ஒரு கிளாத் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், பிங்க் கலர் எடுத்துருக்கேன். பிங்க் கலர் எடுத்துட்டு இப்போ ப்ரஷ்ஷு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளாட் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ப்ரஷ் தான் நான் எடுத்துருக்கேன், 30. இப்போது இதோட ஸ்கட்லலாம் நம்ம இந்த பிங்க் கலர் அடிக்கணும். நீங்கள் ஒரு வேஸ்ட்டு கிளாத் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட்டரில் தொட்டு அந்த ப்ரஷ்ஷை நல்லா
கிளாத்தில் வந்து தொடச்சிட்டு பிறகு நீங்கள் வந்து பெயிண்ட் எடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணணும் கிளாத்தில். இப்போ எங்கெல்லாம் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த பெயிண்ட் வந்து பண்ணணும். நடுவில்லாம் வந்து பிளாக் கலர் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் அவுட்டரில் பிளாக் கலர் கொடுத்துட்டோம் நீங்கள் வந்து இது வந்து கலரிங் பண்ணலாம். அதுவும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மெஜெண்டா கலர் நான் கொடுத்துட்டா கொஞ்சம் லைட்டாக பிங்க் கலர் வரத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒயிட் கலர் எடுத்து லைட்டாக ஷேடிங் போல் கொடுக்குறேன். உங்களுக்கு அடிக்கும் போது பார்த்தா இப்படி தான் இருக்கும். இது ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா அழகாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் வந்து லைட்டாக கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் இதை போல் ஷேடிங் வந்து கொடுக்கலாம். தண்ணியில் வந்து டிப் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து நீங்கள் துடைச்சிட்டு தான் நீங்கள் வந்து இந்த பெயிண்டிங் வந்து எடுக்கணும். லைட்டாக கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள், ஸ்கர்ட்டுக்கு வந்து அழகாக கலர் கொடுத்துட்டோம். அதுக்கு அவுட்லைன் வந்து நான் பிளாக் கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் என்னுடைய ஐடியா தான். உங்களுக்கு என்ன ஐடியா தோன்றோ நீங்கள் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஷர்ட்டுக்கு வந்து எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். கோல்டன் எல்லோ வந்து நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், நீங்கள் ப்ரெஷ்ஷு வந்து அதுக்கு ஏற்றாப்புல யூஸ் பண்ணணும். நான் இதுக்கு எல்லாமே ரவுண்ட் ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அவுட்டர் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணோன்னா இந்த கோல்டன் எல்லோ தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து அதை கொடுத்துக்குங்க. பாருங்கள், நான் இந்த பகுதி ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லோ கலர் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இந்த இடத்துல ஸ்கர்ட் வர மீதி பகுதி வந்து இங்கே இருக்குது. ஸோ அதனால் நான் அங்கேயே வந்து மெஜந்தா கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இதை சுற்றி அவுட்லைனாக நம்ம பிளாக் கொடுக்கும் போது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதை நான் சுற்றி நான் என்ன பண்ணுறேன், பிளாக் கலர் வந்து நான் கொடுக்குறேன். ப்ரெஷ்ஷு பாருங்கள், ரொம்ப தின்னாக எடுத்துருக்கேன், திக்காக எடுக்கலை. ஸோ அதுக்கேற்றப்போ நம்ம வந்து ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இது எல்லாமே ஜஸ்ட்டு ஐடியா தான். நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ நீங்கள் அதுக்கேற்றப்போல் கலர்லாம் சூஸ் பண்ணி நீங்களும் வந்து ஒரு அழகாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இது ஃபுல்லாகவே வந்து நான் பிளாக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் பிளாக் அவுட்லைனை. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஒயிட் கலர் வந்து எடுத்துட்டு இந்த கண்ணுக்கு வந்து வரைஞ்சிருக்கோம்ல 2 ஐக்கு அங்கே வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஒயிட் கலர் வந்து நீங்கள் கொடுங்க. இந்த இடத்துல கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த ஐ வந்து ஒயிட் கலர் கொடுங்க. நடுவில் வந்து நம்ம பிளாக் அண்ட் கொடுக்கணும், ப்ரௌனும் கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து ஐயை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அடிக்கணும். பாருங்கள், கொஞ்சமாக நான் வந்து ஐக்கு வந்து கொஞ்சமாக தான் நான் ஒயிட் கலர் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணோன்னா லைட்டாக வந்து இதை சுற்றி ப்ரௌன் கலர் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக கண்ணுக்கு வந்து கொடுத்துட்டா நான் ப்ரௌன் கொடுக்கல. ஸோ கொஞ்சமாக ஒயிட் கொடுத்துட்டு நடுவில் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு அது நடுவில் வந்து ஒரு டாட் போல் ஒயிட் கலர் வச்சுட்டேன். இதுவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ அதோடைய மவுத்துக்கு வந்து ரெட் கலர் வந்து நான் எடுக்கிறேன். ரெட் கலர் எடுத்துகிட்டு நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கேற்றாப்போலே நீங்கள் வந்து அழகாக வந்து கொடுங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணும்போது நம்ம கலர் வந்து நம்ம இது ஓனாக தான் நம்ம அடிக்கிறோம். ஸோ நீங்களே வந்து அதுக்கேற்ற போல் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு என்ன தோணும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி அழகாக பண்ணலாம். அவுட்லைன் வந்து நீங்கள் பிளாக் கொடுத்தீங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக வந்து கொடுத்துட்டோம். இப்போ அது ஒரு
இப்போ என்ன பண்ணலாம், ஃபேஸுக்கு ஃபிங்கருக்கெல்லாம் வந்து நம்ம பீச் கலர் வந்து நான் கொடுக்க போகிறேன். அது தனியாகவும் இருக்குது, இல்லை நம்ம 3-4 கலர் வந்து மிக்ஸ் பண்ணியும் நம்ம கொடுக்கலாம். நான் வந்து பீச் கலர் தனியாக இருக்குது, ஸோ அந்த கலர் தான் நான் வந்து அடிக்க போகிறேன். பாருங்கள், இந்த கலர் தான் லைட் பீச் கலர். ஸோ இதை கொடுக்கும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு அடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபிங்கரில் வந்து இதை வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஸ்கின் டோன் கலர் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து ப்ரௌன், ஒயிட், இன்னும் 2 கலர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்கின் டோன் கலர் வந்து கிடைக்கும். நான் வந்து பீச் கலரே கொடுத்துட்றேன், ஏன்னா புதுசாக ட்ரை பண்ணவங்களுக்கு என்னென்ன கலர் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பீச் கலரே நான் வந்து கொடுக்குறேன். லைட் பீச் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரெஷ்ஷு பாருங்கள், ரொம்ப நான் மெலிசாக தான் நான் எடுக்கிறேன், ஏன்னா இதில் வந்து சின்ன பகுதியில் நம்ம கொடுக்குறோம். பெரிய பகுதியில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது அப்போ நீங்கள் வந்து ஃப்ளாட் ப்ரெஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணலாம், ரவுண்ட் ப்ரெஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்றப்பெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெஷ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ஃபேஸுக்கு கொடுங்க. கொஞ்சம் நம்ம அந்த முடியலெல்லாம் பராற போல் ஃபேஸுக்கு மட்டுமே நீங்கள் இந்த கலர் யூஸ் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதே போல் ஐ மேலே வந்து நீங்கள் படாமல் கொடுக்கணும், ஏன்னா ஐ மேலே பட்டுச்சுன்னா உங்களுக்கு அந்த லுக்கு இருக்காது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்க்கணும். அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து கொடுங்க. ஃபேப்ரிக் பெயிண்டிங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமானதாக கிடையாது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கினாலே போதும், நம்மளுக்கு ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். நீங்கள் பில்லோலெல்லாம் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணலாம். இது வந்து குழந்தைங்களுக்காகனால நான் வந்து டோரா எடுத்து நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறேன். இதுவாக பாய்ஸாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ கார்ட்டூன் அதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் அவங்க பிடிச்ச அந்த கார்ட்டூன் கேரக்டரை வரைஞ்சி அதில் வந்து நீங்கள் இதே போல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கலர் கொடுக்கும்போது அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஐடியா மட்டும்தான். உங்களுக்கு என்ன தோணும் நீங்கள் அதுக்கேற்றப்பில் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு கால் பகுதிக்கு நம்ம அதே பிங்க் மெஜந்தா கலர் தான் நான் கொடுக்குறேன். பீச் கலர் வந்து கொடுத்துருக்கேன். இது ஷூனால இதுக்கு வந்து கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தரணும். கழுத்துக்கு வந்து நம்ம மணி வந்து கொடுக்கலாம். நல்லா வந்து ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் இந்த கலரிங் வந்து கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து அழகாக இருக்கும். மணி வந்து உங்களுடைய விருப்பம், எந்த கலர் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து இப்போ பாருங்கள், ரெட் கலர் தான் நான் கொடுக்குறேன். அது அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் நீங்கள் வந்து டிசைனாக கூட இந்த மணி ஒரு கலர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஜஸ்ட்டு சிம்பிள் மட்டும்தான். இப்போது அதுக்கு மேட்சாக நம்ம இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு வளையல் போல் நம்ம கொடுத்தா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்கும் அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இந்த டிசைனாக வந்து நீங்கள் கொடுங்க. பாருங்கள், அழகாக வந்துடுச்சு. இப்போ அந்த காலுக்கு வந்து நான் எல்லோ கலரே நான் கொடுக்குறேன். ஷூ போடுறோம் இல்லையா, அந்த ஷூக்கு வந்து நான் எல்லோ கலரே கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து லெமன் எல்லோ தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதுவும் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன நீங்கள் கலர் தோன்றோ நீங்கள் அதுவும் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் கலர் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இல்லை ஷூ வந்து ப்ளைனாக வேணாம், டிசைனாக வேணும்னா அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலர் அடிக்கணும். பாருங்கள், லெமன் எல்லாம் தான் கொடுக்குறேன், லைட்டாக கொஞ்சம் கொடுக்குறேன். இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஹேருக்கு வந்து கொடுக்க போகிறோம். நான் பிளாக் கலர் தான் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அதுக்கு ஹேருக்கு வந்து நான் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன். உங்களுக்கு டார்க்காக வேணும்னா அதுக்கேற்றப்பல கலர் வந்து ப்ரௌன் ஆட் பண்ணுங்கள். லைட்டாக வேணும்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கலர் வந்து கிடைக்கும்.
அதை வந்து நீங்கள் வந்து தனியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஹேருக்கு வந்து நீங்கள் வந்து அடிக்கணும். இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஹேர் ஒரு கலர் வந்து ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணால இந்த மாதிரி வரும். நீங்கள் டார்க்காக நீங்கள் ப்ரௌன் கலர் வந்து கலக்கும் போது உங்களுக்கு வந்து டார்க்காக வரும். ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஹேர் எப்படி வரணுமோ என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்றப்ப நீங்கள் கலர் வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் இது வந்து ஹேர் அடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி இப்போ பாருங்கள் நம்ம அழகாக வந்து இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரிங் எடுத்த பிறகு நீங்கள் பார்க்கும்போது இது வந்து அழகாக இருக்கும் பாருங்கள். இவ்வளோ அழகாக நம்ம நைட்டியில் வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணிட்டோம். இது ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பின்னாடி திருப்பி அயன் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து கிளாத்தை வந்து தண்ணியில் போடணும், யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் நைட்டியில் எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட்டாகவும் இருங்க. தேங்க்யூ.